ஹாய், வெல்கம் டு அர்ஷின் டேட் கிச்சன். இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் வச்சு ஆக்ரா பேத்தா ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை ஸ்லைஸ் பண்ணி இந்த 1 kg மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் கையில் இதை ரெண்டாக கட் பண்ணி இதில் இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துடலாம். நமக்கு சீட்ஸ் தேவையில்லை, சீட்ஸும் தோலும் நமக்கு தேவையில்லை. நம்ம ஹார்டாக இருக்கிற பகுதி மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ அதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் சுண்ணாம்பு சேர்த்துக்கிறேன். வெத்தலை பாக்கில் போடுவாங்களே அந்த சுண்ணாம்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நல்லா குத்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூசணிக்காயில் எல்லாத்துலேயும் ஸ்போர்க்கை வச்சு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி சுண்ணாம்பில் போட்டுக்கிறேன். பீஸ் கொஞ்சம் பெருசாகவே போடுறேன். இப்போ இந்த பூசணிக்காய் ஆடாக இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சுண்ணாம்பு தண்ணியில் போட்டு வைக்கிறோம். இது 12 hours சுண்ணாம்பு தண்ணியில் ஊறணும். வெல்கம் பேக் டு அர்ஷின் டேட் கிச்சன். இப்போது நேற்று நான் பூசணிக்காயை சுண்ணாம்பில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நான் இப்போ வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை காய வச்சுக்கிறேன். இது காயறதுக்குள்ளே நான் இந்த சுண்ணாம்பில் ஊற வச்ச பூசணிக்காயை 2 தடவை வாஷ் பண்ணிப்பேன். 2லேருந்து 3 தடவை. இந்த பூசணிக்காவை நம்ம சுண்ணாம்பில் ஊற வச்ச காரணம் பூசணிக்காய் சாஃப்ட் ஆகிறதுக்கோசம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அழுந்தோம் ஓரளவுக்கு. இப்போ இதை சுடு தண்ணியில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நான் பூசணிக்காவை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பூசணிக்காவை இப்போ இந்த சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ பூசணிக்காய் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாகில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆற விடலாம். நான் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிறேன். நான் இதில் ஒரு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது 120 கிராம் போட்டிருக்கேன். அதில் பாதி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும் அந்த சர்க்கரை. இந்த சர்க்கரையே போதுமானது. 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் பூசணிக்காய். வெந்துடுச்சுனாக்கா நம்ம சர்க்கரை பாகுக்கு மாற்றி ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்துடுச்சு. நம்ம செக் பண்ணிக்கலாம். கட்டாகுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ட்ரைன் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. அதில் நான் இப்போ இந்த பூசணிக்காவை சேர்த்துக்கிறேன். பாகில் போட்டு வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுண்டிடும். சுண்ண உடனே நம்ம தனித்தனியாக பிளேட்டில் அடுக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறணும். இதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் தனித்தனியாக அடுக்கி கொஞ்ச நேரம் நல்லா பிளேட்டில் ஆறின பிறகு
ஒரு 1 hour 2 hour அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பேட்டா ரெசிபி ரெடி, சாப்பிட வாங்க. இப்போ இதை நல்லா சூடாக இருக்குது. இப்போது இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நல்லா சாப்பிட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.